அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கேற்ப என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்திற்குரிய தெய்வ வழிபாடு எது உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா, லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா என்று. ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி 2 தண்டவாளங்கள் மிக முக்கியமானதோ அது போலவே நமக்கு ராசி லக்னம் இரண்டும் மிக மிக முக்கியம். ராசி என்பது மனதை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள், லக்னம் என்பது உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாகம் 4 நட்சத்திர பாதங்களையும், அனுசம் 4 பாதங்களையும், கேட்டை 4 பாதங்களையும் ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. என 10க்குரியவன் 11, 11க்குரியவன் லாபாதிபதி வலுப்பெற்று 10, 11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழிலில் மேன்மைதான், தொழிலில் வளர்ச்சி தான், தொழிலில் லாபத்தை தரக்கூடிய, புதிய உத்வேகத்தை தரக்கூடிய, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய, அதாவது தொழிலில் ஒரு நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய, வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய, மன திருப்தியுடன் செயல்படக்கூடிய, அதே சமயத்தில் சமூகத்தில் அக்கறையோடு செயல்படக்கூடிய தன்மைகள் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு சில இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கு வேலையில் இருந்திருந்தீங்கன்னா கூட இப்போ சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும். அதே சமயத்தில் வேலையில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் கூட இந்த மாதம் உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்ளாமல் இருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ நீங்க யார், நீங்க தான் இதுக்கு அடிப்படை மூலதனம். அதாவது உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுருண்டி கொண்டிருந்தார்கள், உங்கள் உழைப்பை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் செயல்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை, இந்த மாதிரியான சில தன்மைகளை உங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். மேலதிகாரிகள் பாராட்டுகளை பெறக்கூடிய தன்மை, 10க்குரியவன் வலுப்பெறும் போது பட்டம் பதவி புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ஒரு நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை, சக ஊழியர்கள் பாராட்டுக்கள் பெறக்கூடிய தன்மை, புதிய கண்டுபிடிப்புகள், புதிய தொழில்நுட்பத்தை ஈடுபடக்கூடிய தன்மை, உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றம், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை என்பது நன்றாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள், அதாவது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதம், அனுகூலம் மிக்க ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் 8ல போய் மறைஞ்சிருக்காரே, அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் தடுமாற்றம் ஆகிவிடுமோ, அப்ப ராசிநாதன் 8ல மறைஞ்சிருக்கும் போது கெடுதல்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஆனால் அந்த செவ்வாய் பகவான் வீடு கொடுத்த அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால 8, 11ஆம் இடங்களினுடைய கனெக்டிவிட்டி இருக்கின்ற காரணத்தால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கிறது. திடீர் என்று தொழிலில் மேன்மை, வேலையில் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன, செவ்வாய் 8ல இருக்கிறதுனால என்ன, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது இயல்பாக கொடுக்கும். ஸோ அதை மட்டும் தவிர்த்து விட்டால் இந்த மாதம் உங்களுக்கு
பிரமாதமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது பதிகிறது. குருங்கிறது யாரு? கடவுள். குரு என்கிறது யாரு? பெரியோர்கள், பெரிய மனிதர்கள், உயர்மானவர்கள். அவர்களுடைய துணை உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால், அதுவும் குறிப்பாக கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிக ராசினருக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரனும் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குரு பகவான் உங்கள் ராசிநாதனை பார்க்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஒன்று, முன்னேற்றம் ஒன்று, தனத்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம், அனுகூலம் உண்டு. பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய வாய்ப்புகள் என 10-11ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தனம் சார்ந்த விஷயம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் அமைதியும், குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒரு சலசலப்பு, ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகள் இருந்திருந்தாலும் இந்த மாதம் அந்நோனியம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பிரிந்த தம்பதிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. உங்க வாக்கு பலிதமும் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம், அதாவது கோபம் மட்டும் கொடுக்கக்கூடாது, அதாவது கோபம் வரக்கூடாது, ஆக்ரோஷம் வரக்கூடாது. இது மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் 8ல் போய் மறைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்க வாக்கு பார்த்தீங்கன்னா கோபம், ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். அப்போ உங்களையும் யாராவது எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையில் இருந்தால் கொஞ்சம் ஆறப்பட்டு, அதாவது ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பேசுவது நல்லது. என எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மையை சில சமயங்கள் உருவாக்கி விடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடம், அதாவது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அல்லவா? அது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. குருவினுடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 3ஆம் இடம் என்பது மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமும் கூட. அதே சமயத்தில் டிராவல் பண்ணக்கூடிய இடம், அதாவது தூரங்களுக்கு சென்று வருவது, தொலைதூரம் அல்லது சிறு தூரம் ஏதாவது பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில வகைகள் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு தொந்தரவு மாதிரியாக ஒரு அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, குழந்தை ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார். ராகு கெடுத்து விடுமா? நிச்சயமாக இல்லை. ராகு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கும். குழந்தைகள் படிப்புக்காக அல்லது படிப்பு விஷயத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று தங்கக்கூடிய வாய்ப்புகள், அந்நிய மதத்தினருடைய கலந்து இருக்கக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய தன்மைகள், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல புத்திசாலித்தனம் மெருகேற்றும். அதாவது பட்டய படிப்புகள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், பட்டய படிப்புகள் அல்லது பிஜி படிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே, அதாவது படிப்பு அப்படின்னு எடுத்தால் இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும். தான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய தன்மை. ஒரு சில கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா புதன் நல்ல வலிமையாக இருக்கார். அந்த புதனுங்கிறது யாருக்கு காரகன் அப்படின்னா, நல்ல அறிவுக்காரகன், புத்திசாலித்தனத்துக்கு காரகன், கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறை, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்துக்கு தொடர்பு கொண்டவர். அக்கவுண்ட் ஆடிட்டிங் சார்ந்த விஷயங்கள், சிஏ படிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கை இருக்கணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா 6க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கிறது
அப்படி ஒன்றும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அப்போ கடனை வளர்ப்பேன் அப்படிங்கிறதுனால கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. அதே சமயத்தில் ஏதாவது உடல்நலத்தில் சின்ன தொந்தரவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், அதாவது எதில் அதிகமாக வரும்னா பிளட் ரிலேட்டடான தன்மைகள், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களை செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். அதாவது கூட்டு தொழில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வாய்ப்பாகவும், மனைவி அல்லது கணவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள், சொத்து பத்துக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கு. நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. தொழிலில் வளர்ச்சி, மேம்பாடு, பட்டம், பதவி, புகழ், அதே சமயத்தில் சமுதாயத்தில் அக்கறை இருக்கக்கூடிய தன்மை, சமூக நலனுக்காக பாடுபடக்கூடிய தன்மை, அதில் உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரை உங்களுடைய பெயர் புகழ் வெளியிலே தெரியலன்னா கூட இந்த மாதம் இன்னார் இவர் என்று வெளியே தெரியக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது. புதனும் கேதுவும் இணைந்து லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் புதிய கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான முடிவெடுத்து அதில் கண்டுபிடித்து பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய தன்மை, விஞ்ஞானத்தில் என்ட்ரி ஆகணும், விஞ்ஞானம் சார்ந்த தொழில்நுட்ப பிரிவுக்குள்ள போகணும் என்று அதற்கான எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் அது சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் நன்றாக இருக்கு. அதே சமயத்தில் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/9/2024 அன்று வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அந்த சுக்கிரன் என்பது உங்க ஜாதகப்படி யார் அப்படின்னா 7க்குரியவன், களத்திரக்காரகன். ஸோ யாருக்கெல்லாம் களத்திரம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் அதிகமாக ஒரு விரயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளை சிக்கி கொண்டு சிறை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அன்றைய தினம் சுக்கிர பகவான், நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடும் போது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது தான் உண்மை. இப்போ நான் சொன்னது இந்த மாதத்துக்குரிய, அதாவது புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார மாத பலன்களை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. ஒரு நல்ல பலன் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதன் 6, 8, 12 தொடர்புல நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கு, கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு, இப்ப நடப்புல தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ இடமாற்றம் கிடைக்கும், திருமணம் தள்ளி கொண்டே போகிறது, எப்போ தான் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.